அதே மாதிரி முருகனுக்கு வந்த சோதனை அங்க மாத்திரம் இல்ல, அது முதல் படை வீடு. இங்க அறுபடை வீட்டுல ஒன்னா இருக்கிற நம்ம பழனியிலையும் இப்ப தைப்பூசம் அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுட்டு நான் கேட்கிறேன், அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர் பாபா கேட்கல? ஆனா நம்மளோட பிடிச்ச 7.5 இந்த சேகர். ஒரு கோயில்லையும் நான் கேட்கிறேன், இந்த மசூதியில இந்த கந்தூரி நட்டர்களை இங்கதான் சந்தனம் வாங்கணும் பேசுறியா? ஒரு வெட்கம் கட்ட நபர் இவர் ஹிந்துவே இல்லைங்கிறேன். ஏன்னா எந்த நிமிஷத்துல இந்த சின்னேசமா நான் கிறிஸ்தவர்னு சொன்னப்ப அல்லேலூயா கோஷம் போட்டாரோ, he ceased to be a professing Hindu. HRC Act 1959 Section 10 படி any officer, employee or servant of the department should be a professing Hindu. அதோட நிறுத்தல. அந்த செக்ஷன் என்ன சொல்றது? If he ceases to profess Hinduism, அவர் இந்து மதத்தை அனுசரிக்க தவறிட்டால் he becomes ineligible. நான் கேட்கிறேன், நீ அல்லேலூயான்னு கத்துன அன்னைக்கு you ceased to be a professing Hindu. இந்த கிரிப்டோ கிட்ட மாட்டிண்டு அறநிலைத்துறை அமைச்சகம் இவ்வளவு அன்னதானம் வழங்குறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடமை. அதுக்கு எதுக்கு உங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும்? அனுமதி வாங்கணும்னா என்ன நடக்கும்? அவன் பேர் என்ன? ஞானசேகர யார் அந்த சார்? ஞானசேகர் காக்காவலுக்கு வந்ததா நாடகம் ஆடுறான். அது நான் சொன்னேன்னா இல்ல, டாக்டர் சொல்லியிருக்காங்க. அங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க வந்து காவல்துறையில் இன்னைக்கு செய்தி வெளில வந்து அவருக்கு வாக்கி டாக்கியோட ஹெல்ப் பண்ணது 6 போலீஸா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தூரம் கருணாநிதி அவர்கள் சொன்னார், காவல்துறையில் 50% ஈரல் அழுகி போச்சுன்னு. இன்னைக்கு அவர் மகனோட ஆட்சியில காவல்துறையின் ஈரல் 100% அழுகி போச்சு. வாக்கி டாக்கியோட ஒரு பெண்களை பாலியல் இதுல ஈடுபடுத்தினவங்க, அதுக்கு உதவியா இருந்தவங்க, இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்ங்கிறது நான் வந்து கலோக்கியல கிராமத்துக்காரன், அப்படி தெரிஞ்சு வாய் தவறி இந்த பேரை சொன்னாலும் சொல்லிட்டுவேன். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நபர் இப்போ பார்த்தா அந்த சார் ஒரு சார் இல்லையா, 4 சாராமே. ஸ்டாலினோட சர்க்கார் எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா அழுகி போயிருக்கு. ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையற்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதனால அரசு துறைன்னு சொன்னாலே அது ஆம பூந்த வீடு மாதிரி. நீ வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க, அவனுக்கு எவ்வளவு தட்சணை அழகுது. நான் வந்து முருகப்பெருமானுக்காக நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன்னா இதே மாதிரி மற்ற மதத்துக்கு ஏன் நீங்க உங்க கட்சி மாநாட்டில் ஃபுட் பாக்கெட் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஃபுட் டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிபிகேட் இருந்ததா? வெட்கம் கட்ட செயலில் இந்த சேகர் பாபுங்கிற ஹிந்து விரோத தீய சக்தி, இந்து கோவில் இந்துக்களுடைய அனுஷ்டானங்கள் அவருடைய மத கடமை செய்யறதுக்கு நீங்க யார் இடையூறு பண்ண? நான் வந்து உணவு கொடுப்பேன், எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என்ன அராஜகம்? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கக்கூடாதா? எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிங்கிற இந்த சேகர் பாபு. It should be dismissed immediately. This anti-Hindu cannot be the HRC minister. கோவில கொள்ளையடிக்கிறீங்க, கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க. இங்க உங்களுடைய இவங்க பிரீச் ஆஃப் பிரிவிலேஜுக்கு உங்க மேல நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா. ஏன்னா இந்த சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு இந்த பாலிசி நோட்ல, இந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்கள்
4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் இருக்குன்னு 1.5 லட்சம் ஏக்கர் முழுங்கிட்டீங்கடா திரிபுடியன் ஸ்டாக். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ். ஒரு நிமிஷத்துல கொடுக்கலாம் இந்த டீடைல் கொடுங்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேகர் பாபு, நீங்க அந்த மாதிரி கொடுத்தா அந்த 4,76,581 ஏக்கருக்கும் ராஜா பிச்சை எடுத்தாவது வெளி போட்டு கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க, நாங்க என்ன சொல்லுங்க உங்களுக்காக செய்ய தயார் கோவில்களுக்கு. அதனால கோவில் சொத்தை காப்பாற்ற பக்து இல்லாத, துப்பு இல்லாத, பிராணி இல்லாத அயோக்கிய கும்பல் அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு பேசுவீங்களா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கேட்கிறேன் நான். அதே மாதிரி போகர் சன்னதிக்கு முன்னாடி கடை போட அனுமதிப்பீங்க. முருகன் படம் இருக்க, செயின் இருக்க, யார அவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தது? ஈவோக்கு வேண்டிய நபர்னா நீங்க அனுமதிப்பீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? திஸ் நத்திங் பட் என்கரேஜ்மெண்ட் ஆன் அவர் ரைட் டு வர்ஷிப். இதை அனுமதிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள்ஸ் என்று சொல்றேன். என்னோட ஆளுநரின் பேச்சால் வந்து திமுக தொடர்ந்து வளர்ந்து வருது, அவரை மாற்ற வேணாம்னு என்ன சொல்றாரு ஆளுநர் தொடர்ந்து? நீங்க ஸ்டாலினோட ரொம்ப பரிதாபகரமான. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்லயே சொன்னேன், மத்திய அரசாங்கம் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்ப இது நடந்தது? டெண்டர் 24 பிப்ரவரி. 24 பிப்ரவரியிலேருந்து 24 நவம்பர் 2 வரை வாயில எண்ணெய் போட்டு ஊட்டியிருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? மாநில அரசாங்கம் சொன்னதுனால. பார்த்தா நான் கிராமத்தான், அவர் மாதிரி இல்லை. அவருக்கு ஊரு திருப்புவளைனாலும் அவர் பிறந்து வளர்த்ததெல்லாம் மெட்ராஸுங்கிறதுனால அவர் பட்டணத்துக்கு. நான் தஞ்சாவூர்ல மருத்துவர்ல பிறந்தேன், கிராமத்து வாசி. இந்த கிராமத்துல தேர் நடக்கும். தேர் நடக்கும் பொழுது அந்த தேர் நிறுத்தணுங்கிற நிலவரத்தை அந்த ஊர்ல ஒரு திடீர்னு நிறுத்து 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 எப்ப சொல்லுவான் தெரியுமா? அந்த தேர் சக்கரத்துக்கு முட்டு கொடுப்பாங்க தெரியுமா, கட்டை. அது போடும் பொழுது நிறுத்து நிறுத்துமா. அப்படி தேரை இழுக்கணும்னா இந்த கட்டையை எடுப்பான். கட்டையை எடுக்கும்போது இழுமா. இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டு சொன்னதுனால அந்த மாதிரி அவருடைய அர்த்தமற்ற பேச்சுக்கள், அதுக்கு மேல வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்லியிருக்காரு? தொடர்ந்து திமுக வளர்ந்து வருது, அவரை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். திமுக வளருதா வரலையான்னு 26ல தெரிஞ்சு போயிடும்ல. ஏன்னா இது திருப்பி இதே தான். அங்க உங்களால இத்தனை முட்டி மோதியும் கவர்னரை மாற்ற முடியல. அதனால என்ன பண்றது? நிறுத்து 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 மரியாதை தம்புறான். அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை வந்து ஆளுநர் வந்து மறைக்க முயற்சி செய்தார். துணை முதலமைச்சர் யார்? இந்த துணை முதலமைச்சர் 85% ஹிந்து சமுதாயத்தினுடைய எதிரி, விரோதி. இந்துக்களை மலேரியா, டெங்கு, கரோனா கிருமி போல அடிக்கணும்னு பேசின ஹிந்து விரோதி. இவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து பேசலாமா? யூ ஆர் ஃபேசிங் சோ மெனி கேசஸ் இன் சோ மெனி ஹைகோர்ட்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துடைய ஹைகோர்ட்லையும் இந்த சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிராக பேசினதுக்காக உதயநிதிக்கு எதிராக வழக்கு சீக்கிரம் ஜெயிலுக்கு போடுவார் பெர்மனண்டா. அதனால அவர் பேசுறதுக்கெல்லாம் தயவு எங்கிட்ட கேட்காதீங்க சார். திருப்பரங்குன்றம் மலையில இருந்து 50 சென்ட் வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி எப்படி சொந்தம் இல்ல? வக்ஃப் போர்டுக்கு இப்ப ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அதுக்கு திரு ஜெகதம்பிகா பால், முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வர்,
அவர் தலைமையில கமிட்டி போட்டிருக்கோம். இவங்க வக்ஃப் போர்டுன்னு சொல்றது அத்தனையும் fraud. It is an attempt to rob the Hindu properties. காரணம் என்ன? இந்த பிரச்சனையை முத வெளியில கொண்டு வந்தது ஹெச் ராஜா தான். ஏன்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருச்செந்துறை கிராமத்துல அங்க இருந்து மக்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னன்னா அங்க ஒரு பெரியவர், அவர்கிட்ட இருக்கிறதே 1 ஏக்கர் 20 சென்ட், மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டார், அதை விற்கணும்னு ரிஜிஸ்டார் ஆபீஸ்க்கு போறார். அப்ப அங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று தொங்க விட்டுருக்காங்க. என்னன்னா, திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து நிலமும் அனைத்து சொத்துக்களும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். அதனால நீங்க வக்ஃப் போர்டு என்ஓசி வாங்காமல் யாரும் விற்க முடியாது. உடனே மக்கள் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா நீங்க வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. உடனே போயிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறதுல பெருமை தான், நிறைய சொல்லலாம். நம்ம கள்ளி மந்தயம், கோசாலைய திருட்டு கூட்டம், அந்த சிப்காட்டா மாத்தின பொழுது அன்னைக்கும் அப்படிதான். எங்க ஊர்ல அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் புதுசரா இருக்கு. அவர் வந்து, ஐயா நீங்க நாளைக்கு காலையிலக்குள்ள அங்க கள்ளி மந்தயம் போகணும், இல்லைன்னா அவங்க சர்வே பண்ணி அந்த கோசாலைய சிப்காட்டை மாற்றிடுவாங்க. இன்னைக்கு பந்தய போராட்டம் இருந்தது, வழக்கு போட்டாங்க. ஆனால் அது கலெக்டரே அறிவித்தார். அந்த மாதிரி அன்னைக்கு திருச்செந்துறையில் டிஆர்ஓ எல்லாரும் பத்திரம் போட்டுக்கலாம், வக்ஃப் போர்டோட என்ஓசி தேவையில்லை. அந்த மாதிரி நாடு முழுக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு நீங்க அந்த திருச்செந்தூர்ல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க ஆதித்த கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்ட சந்திரசேகர சுவாமி கோவில், சிவன் கோவில் எப்ப கட்டப்பட்டது? ஆதித்த கரிகாலன். அப்போ 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா இஸ்லாம் தோன்றியே 1400 வருஷம், 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்த கரிகாலன் கட்டின இந்து கோவில் யாரோட சொத்து? வக்ஃப் போர்டு. அந்த மாதிரிதான் இது. It is an attempt to rob Hindus of the temple, the Hindus properties. ஏன் இந்த பழனி காலி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, பாத்துக்குவோம். என்ன அராஜகம், எதை எடுத்தாலும் வக்ஃப் போர்டா? அதெல்லாம் இந்தியாவில் வச்சுருக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி கோவில் இடத்தை எடுக்கிற விஷயத்தை சொல்றேன். அதனால வக்ஃப் போர்டுன்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் பதியவும் முடியல, விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல. அதுக்கு முழுமையான தீர்வு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக எடுக்க முடியுமா? இல்ல, முழுமையான தீர்வுக்கு தான் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆக்டின் படி இப்போ உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துல மக்கள் ஃபோன் பண்ணாங்க. எங்க ஊர்ல எங்க ஹிந்து வன்னியர் குடும்பங்கள் நாங்க வச்சிருக்கிற 52 ஏக்கரை வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு அறிவிச்சிட்டாங்க, எங்களை வீடுகள்ல இருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்ப நம்ம ஒரு பெண் கலெக்டர் இருந்தாங்க. நான் என்னம்மா கலெக்டரேட் எனக்கு சொன்னோம், நீங்களாம் கொஞ்சம் உள்ள போறீங்களா? என்ன சார் பேசுறீங்க? உடனே என்ன கேட்பீங்க? என்ன ஆதாரம்? உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த மாதிரி பீகார்ல, மத்திய பிரதேஷ்ல ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஏன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். தாஜ்மஹால வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் இவங்க கிளைம் பண்றது. இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொன்னா, 1996ல் நரசிம்மராவ் அரசாங்கத்தினுடைய இறுதி கட்டத்தில் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து, அதன் மூலமா அன்னைக்கு அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்பொழுது வக்ஃப் போர்டுக்கு இருந்த மொத்த இடம் 4 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நண்பர்களே? மூச்சு தீச்சு நின்ற போதும் 12,80,000 ஏக்கர்.
இத்தனை வருஷங்கள்ல வக்கம் போர்டுக்கு இருந்தது எவ்வளவு? 4 லட்சம் ஏக்கர். இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு இருக்கிறது எவ்வளவு? 12,80,000 ஏக்கர். அதுதான் திருச்செந்துறை மாதிரி, இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் மாதிரி, இங்க பாலசமுத்திரம் மாதிரியா, அங்க ராணிப்பேட்டு வேப்பூர் மாதிரி எல்லா இடங்களும். அதனால இதுக்கு தீர்வு, நிரந்தர தீர்வு மத்திய அரசு கொண்டு வருவதற்காக தான் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் திரு ஜெகதம்பிகா பால் அவர்கள் தலைமையிலான ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு தெரிவித்து இன்னைக்கு அதுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். நிச்சயமா இதுக்கு தீர்வு வரும். யாருமே கவலைப்படாதீங்க. உங்கள் சொத்துக்கள், உங்கள் கோவிலை பாரதிய ஜனதா கட்சி அரசு, பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் மலையில சீமான் ஆதரவு இது எதுக்கு நீங்க இந்த ஆங்கிலத்தில் கேட்கலாம். Have you stopped beating your wife? அதுக்கு எஸ் சொல்லுவீங்களா, நோ சொல்லுவீங்களா? எஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது நாள் வரை அடிச்சுட்டு இருந்தேன்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். நோன்னு சொன்னா ஐ வில் கண்டினியூ டு பீட் மை ஒய்ஃப். இந்த மாதிரி கேட்கல. என்ன கேள்வி? நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்னோட ஸ்டேட்மெண்ட்டை, என்னோட பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தீங்களா? நீங்க மீடியா தானே சார்? அதுல என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இஷ்யூலன்னு சொல்லியிருக்கேன். மேட்டர் மற்ற